நம்ம ஹீரோயின் வந்து உங்கள வந்து எந்த விஷயம் வந்து செஃப் ஆக்குனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா பணக்கார வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பையனோட பர்த்டே பார்ட்டிக்காக, அவங்க அம்மா வந்து மீனோட முட்டைகள வந்து பிரெட்ல தடவி அந்த பையனுக்கு குடுத்தாங்க. அத பார்த்தோனே அந்த மீன் முட்டை எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்க்கணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அதனால யாரும் இல்லாத நேரத்தில அந்த மீன் முட்டைய எடுத்து நான் சாப்பிடணும்னு நெனச்சேன். அப்ப கரெக்ட்டா அந்த பணக்கார வீட்டு பையன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன பார்த்த பயத்துல வந்து நான் அத கீழ போட்டுட்டேன். அது உடைஞ்சு தரையில கீழ விழுந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்ப அந்த எஜமானி அம்மா எங்க அம்மாவ வந்து பல மாசம் வந்து சம்பளமே இல்லாம இந்த வீட்ல நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என் கண்ணு முன்னாடியே எங்க அம்மாவ போட்டு அந்த திட்டு திட்டி என் கண்ணு முன்னாடியே அடிக்க ஆரம்பிச்சாங்க. அத பார்த்தோனே எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுச்சு. ஆனா அந்த தரையில கீழ விழுந்து கிடந்த அந்த மீன் முட்டைய எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுச்சு. எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயமா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சாப்பிடும்போது மனுஷனோட மலத்த சாப்பிடுற மாரி அந்த அளவுக்கு ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. ஆக மொத்தத்தில பணக்காரங்கள பொறுத்தவரைக்கும் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது என்ன விலையில